வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டானது நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்லேருந்து தான் நமக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்டானது வந்திருக்கு. அதுவும் எவ்வளோ வேக்கன்சியோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 490 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேலரி டீட்டெயில் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 13 lakhs வரை நம்ம வந்து சேலரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கான லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் நமக்கு எங்கே வேணாச்சும் ஜாப் லொக்கேஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1 May 2024 வரை நம்ம வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம எந்த வெப்சைட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, AARO அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், நம்ம என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் OBC EW கேண்டிடேட் வந்து 300 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுறாப்புல இருக்கும். அதுவே நீங்கள் SC ST PWD ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. இந்த ஃபீஸ் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் பே பண்ணுறாப்புல இருக்கும். அதாவது UPI ஸ்கேன் பண்ணி கூட நம்ம வந்து இந்த இதுக்கான அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் இருக்க அனைத்துமே உங்களுக்கான ஆன்லைனில் வந்து நம்ம பே பண்ணிக்கலாம். அதாவது ஆன்லைனில் பே பண்ணுற அனைத்து ஆப்ஷன் மூலியமாகவே நம்ம வந்து ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் வந்து 19 February வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அப்ளை ஸ்டார்ட் வந்து 2 April வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 1 May 2024 வந்து இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து க்ளோஸ் ஆகிற டேட். எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் வந்து 27 வயசு வரை நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 1/5/2024 படி உங்களுடைய ஏஜ் வந்து 27 ஆகணும். கிவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் OBC SC ST எல்லாருக்குமே தனித்தனி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து இந்த இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் சொல்லுவோம். இந்த போஸ்டிங் எந்தெந்த போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூலேட்டரில் சிவில் சர்வீஸுக்கு வந்து 90 வேக்கன்சியும், அதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிடெக் படிச்சிருக்கணும், அது சிவிலில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவே எலக்ட்ரிக்கல் போஸ்டிங் வந்து 106 போஸ்டிங், அதுக்குமே பிடெக் எலக்ட்ரிக்கல் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்கல்ஸ் வந்து 278 வேக்கன்சி, அதுக்குமே பிடெக் ECE படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து IT வந்து 13 வேக்கன்சி, அதுக்குமே பிடெக் இன் CE அண்ட் IT வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது ஆர்கிடெக்டிவ்க்கு வந்து 3 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க, அதுக்குமே நீங்கள் வந்து பிடெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பான முறையில் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டு அடிப்படையில் தான் கேண்டிடேட்டை வந்து தேர்வு செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த 3 அடிப்படையில் தான் இந்த ஜாப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்பை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கான ஆல் இன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். கீழே வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனைத்து இன்ஃபர்மேஷனுமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸே வந்து நம்மளுடைய குரூப்பில் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவும் நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணுறாப்புல இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.